வணக்கம். கோவிலூர் மடாலயம் வழங்கும் பெரிய புராண கதைகள். பெரிய புராண கதை பகுதியில இந்த முறை நாம கேட்க இருக்கிறது இலைமலிந்த வேல் நம்பி எரிப்பத்தர் கடியன்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால பாடப்பெற்ற எரிப்பத்த நாயனாருடைய கதையதான். ரொம்ப காலத்துக்கு முன்னால சோழ நாட்டுல கருவூருங்கிற பகுதியில எரிப்பத்த நாயனாருங்கிறவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. இந்த எரிப்பத்த நாயனாருக்கு சிவபெருமான் மேல அளவு கடந்த அன்பு, அதே மாதிரி சிவன் அடியார்கள் மேலேயும் மிகுந்த பாசம் வச்சிருந்தாரு எரிப்பத்த நாயனார். யாராவது சிவனடியார்களுக்கு ஆபத்து விளைவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா போதும், உடனடியா அவர்களை தன்னுடைய கையில் இருக்கும் மழுவாயுதத்தால வெட்டி போட்டுருவாரு எரிப்பத்த நாயனார். அந்த அளவுக்கு அன்பும் பக்தியும் கோபமும் ஒரு சேர பெற்றவர் தான் எரிப்பத்த நாயனார். இவர் வாழ்ந்த அதே காலகட்டத்துல தான் சிவகாமி ஆண்டாருங்கிற சிவனடியார் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாரு. சிவபெருமானுக்காக நந்தவனத்துக்கு போய் பூக்களை பறிச்சு அதை மலர் மாலையா தொடுத்து ஒரு கூடையில வச்சு தன்னுடைய தலைமேல அந்த கூடைய வச்சு சிவபெருமானுடைய கோவிலுக்கு எடுத்துட்டு போறது சிவகாமி ஆண்டாருடைய வழக்கம். இந்த வழக்கத்தை அவரு ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த பூக்களை பறிக்கும் போது தன்னுடைய வாயை ஒரு துணியால கட்டிக்குவாரு. ஏன்னா தன்னுடைய வாயில இருக்கிற எச்சில் பட்டு அந்த பூக்களோட புனிதம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பக்தி சிரத்தையா அந்த மலர்களை பறிச்சு மாலையா தொடுத்து சிவபெருமானுக்காக கொண்டு போவாரு சிவகாமி ஆண்டார். இப்படி அவர் ஒரு நாள் மலர்களை பறிச்சு கூடையில வச்சு சிவபெருமானுடைய கோவிலை நோக்கி கொண்டு போயிட்டு இருந்தாரு. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வழியில அந்த நாட்டு ராஜாவுடைய பட்டத்து யானை வந்துகிட்டு இருந்தது. குளத்துல போய் குளிச்சுட்டு புத்துணர்ச்சியோட வந்துட்டு இருந்த அந்த யானை சிவகாமி ஆண்டார் தன்னுடைய தலையில வச்சு கொண்டு போன பூக்களை எடுத்து கீழே போட்டு தன்னோட காலால அதை நசுக்கிருச்சு. அது மேல இருந்த பாகர்களும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா யாருமே அந்த யானைய அடக்கவே இல்லை. யானையோட இந்த செயலும் பாகர்களோட அலட்சியமும் சிவகாமி ஆண்டாருக்கு பெரும் மனத்துயரை ஏற்படுத்துச்சு. யானைக்கிட்ட இருந்து பூக்களை காப்பாத்தணுங்கிற நோக்கத்தோட அவரு ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. அவரை விட வேகமா நடந்த யானை மறுபடியும் அந்த கூடையில இருந்த பூக்களை எடுத்து கீழே போட்டு மிதிச்சுது. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய இந்த மலர்களை எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணுங்கிற வேகத்துல சிவகாமி ஆண்டார் இன்னும் வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவருடைய முதுமையின் காரணமா தள்ளாடி கீழே விழுந்துடுறாரு. விழுந்த அவர் சிவபெருமானை நோக்கி சிவதா சிவதான்னு கூக்குரலிடுறாரு. இந்த குரல் எரிப்பத்த நாயனாருடைய செவிகளுக்கு போய் சேருது. சிவபெருமானுடைய அடியாரான சிவகாமி ஆண்டாருக்கு நிகழ்ந்த இந்த சம்பவத்தை பார்த்த எரிப்பத்த நாயனார் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. சிவகாமி ஆண்டாரும் இந்த யானையுடைய செயலை சொல்றாரு. உடனே எரிப்பத்தருக்கு அளவு கடந்த கோபம் வருது. அந்த யானை கிட்ட சண்டை போட போறாரு. ஒரு சமயம் சிவபெருமான் கஜாசுரன்கிற அரக்கனை அவன் யானை வடிவத்துல இருந்த போது சிறிய அளவுல உருமாறி அந்த யானைக்குள்ள போய் அதை பிளந்து அதோட தோலை உரித்து அடக்கியதாக புராணங்கள் சொல்லுது. அந்த யானை தான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கோன்னு சொல்லி அளவு கடந்த கோபத்தோட அந்த யானையை தாக்குறதுக்கு போறாரு. அவரை யானை திருப்பி தாக்குது. யானைக்கும் அவருக்கும் கடுமையான போராட்டம் நடக்குது. ஒரு கட்டத்துல கோபத்தின் உச்சிக்கே சென்ற எரிப்பத்த நாயனார் தன்னுடைய கையில இருந்த மழுவாயுதத்தால அந்த யானையுடைய துதிக்கைய வெட்டி போடுறாரு. அந்த யானையும் அலறிக்கிட்டே கீழே விழுந்து இறந்து போயிடுது. எரிப்பத்த நாயனாருடைய மழுவாயுதத்தால யானை வீழ்ந்ததை பார்த்ததும் யானையினுடைய பாகர்களான 5 பேர் அவர்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. மன்னனுடைய ஆட்கள்ங்கிற தைரியமும் திமிரும் இருந்த அவங்க எரிப்பத்தர்கிட்ட ஆயுதங்களோட சண்டைக்கு வர்றாங்க. இந்த யானைய கண்காணிக்கிறது தானே உங்களோட பொறுப்பு, அந்த பொறுப்பை சரியா செய்யாம உங்களுடைய கடமையில இருந்து தவறுன நீங்க தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும்னு சொல்லி மழுவாயுதத்தால அந்த யானை பாகர்களையும் வெட்டி போடுறாரு. இந்த கலேபரங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க இருந்த மன்னனுடைய ஆட்கள் மன்னன் கிட்ட போய் ஒருத்தர் நம்மளுடைய பட்டத்து யானையவே வெட்டி வீழ்த்திட்டாரு, அது மட்டும் இல்லாம நம்முடைய யானை பாகர்களையும் வெட்டி வீழ்த்திட்டாருன்னு சொல்லுறாங்க. அப்போது சோழ நாட்டை புகழ்மிக்க மன்னனான புகழ்ச்சோழன் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாரு. தன்னுடைய பட்டத்து யானையை வீழ்த்திய அந்த நபரை தன்னுடைய வாளால் வெட்டி வீழ்த்துறதுக்காக குதிரையில ஏறி புறப்பட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு.
வந்த அவர் வெட்டுண்டு கிடந்த தன்னுடைய யானையை பார்த்து சிவந்த கண்களோட அதை வெட்டிய நபரை பார்க்கிறாரு. அடுத்த கணமே அவருடைய முகம் மாற்றமடையுது. திருநீரு பூசி கையில மழுவாயுதத்தோட நிக்கிற சிவனடியாரான எரிபத்த நாயனாரை பார்த்து, சிவனடியாரான இவர் கண்டிப்பா தவறு செய்திருக்கவே மாட்டார். இவர் நம்முடைய யானையை கொன்னிருக்காருன்னா நம்முடைய யானை ஏதோ பெரும் தவறு செஞ்சிருக்கு, அதனாலதான் அவர் அதுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு, பூர்வ ஜென்மத்துல நான் செய்த ஏதோ ஒரு தவம்தான் இந்த யானையால சிவனடியாருக்கு எந்த தீங்கும் நேராமல் காத்திருக்குன்னு சொல்லி எரிபத்த நாயனார் கிட்ட போறாரு. தன்னோட வந்து சண்டையிட போறான்னு நினைச்ச மன்னனுடைய இந்த பண்பான பணிவான கேள்வி எரிபத்தருடைய மனதை நெகிழ வைக்குது. உடனே அவர், இந்த யானை சிவகாமி ஆண்டார் கொண்டு போன பூக்களை பறிச்சதுனாலதான் அதை கொல்லும்படி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த யானைய இந்த பாகர்கள் கட்டுப்படுத்தாததும் இதுக்கு ஒரு காரணம். அதனாலதான் அந்த பாகர்களையும் கொன்றேன்னு சொல்லுறாரு. இதை கேட்ட மன்னன், இந்த யானையையும் பாகர்களையும் கொன்றது மட்டும் போதாது, மக்கள் செய்த தவறு மன்னனையே சாரும். இவங்க செஞ்ச தப்புக்கு என்னையும் சேர்த்து தண்டிங்க. உங்களுடைய இந்த புனிதமான மழுவாயுதத்தால என்ன தண்டிக்காதீங்க. அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. என்னுடைய இந்த உடைவாளாலேயே என்ன தண்டிங்கன்னு சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து எரிபத்த நாயனாருடைய கைகள்ல கொடுக்கிறாரு. அதை வாங்கின எரிபத்த நாயனார் இப்பேற்பட்ட பண்பும் பணிவும் கொண்ட மன்னனுடைய யானையையும் பாகர்களையும் கொன்னுட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாரு. உடனே அவர் மன்னன் தந்த அந்த உடைவாளால தன்னுடைய கழுத்தை அறுத்துக்க போறாரு. இதை பார்த்து பதறின மன்னன் அவருடைய கைகளை பிடிச்சு தன்னை அந்த ஆயுதத்தால கொல்லும்படி வேண்டுறாரு. 2 பேருமே வாழ வலிமையா பிடிச்சுக்கிட்டு தன்னைத்தானே வெட்டி கொள்ள பெருமுயற்சி செய்யறாங்க. அந்த தருணத்துல சிவபெருமான் அசரரியா தோன்றி, அடியார்களுடைய புகழ் இந்த உலகம் அறிவதற்காகவே இந்த சம்பவம் நிகழ்ந்ததுன்னு சொல்லி யானையையும் அந்த 5 யானை பாகர்களையும் உயிர்ப்பிக்கிறாரு. இறைவனின் இந்த அருளை உணர்ந்த எரிபத்த நாயனார் மன்னனுடைய கால்கள்ல விழுந்து வணங்குறாரு. புகழ்ச்சோழ நாயனாரும் எரிபத்த நாயனாருடைய பாதங்கள்ல விழுந்து வணங்குறாரு. சிவபெருமானுடைய திருவருளால சிவகாமி ஆண்டாருடைய பூக்கூடை முன்பை விட பன்மடங்கு பூக்களால் நிரம்புது. இதை பார்த்த சிவகாமி ஆண்டார் பெரும் மனமகிழ்ச்சி அடைகிறாரு. சிவபெருமானுடைய அருளால உயிர்த்தெழுந்த அந்த யானையின் மேல மன்னர் புகழ்ச்சோழன அமர சொல்றாரு எரிபத்த நாயனார். நீங்க அமர்ந்து இந்த யானையில வலம் வர்றத நான் பார்த்தாதான் என்னோட மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லுறாரு. அதன்படியே புகழ்ச்சோழனும் தன்னுடைய யானை மேலே ஏறி சேனைகளோட சேர்ந்து தன்னுடைய அரண்மனைக்கு போய் சேர்றாரு. சிவகாமி ஆண்டாரும் அந்த மலர்கூடையில இருந்த மலர்களை எடுத்துட்டு போய் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து மழுவாயுதம் ஏந்தி பல சிவனடியார்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய எரிபத்த நாயனார் மாசி மாதம் அத்த நட்சத்திரத்துல திருக்கைலாய மலைக்கு போய் அங்க இருக்கிற சிவகணங்களுக்கு எல்லாம் தலைவராகிறார்.